என்னுடைய பெயர் தமிழ்வாணன். நான் ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீக்கர், சோசியல் சர்வீசர், பல விளையாட்டுத் துறையில சாதனையாளராக இருந்தேன். அறிவியல் ஆராய்ச்சியாளர், பகுத்தறிவாளர், ஒரு ஆக்டர், உலக அளவுல சாதிக்க போற மிகப்பெரிய இயக்குனரா உருவாகி இருக்கேன். ஒரு இந்தியனா, ஒரு தமிழனா இந்த உலகத்துக்கு மிகப்பெரிய இயக்குனர் சாதிச்சு காட்டணும்னு கனவோடையும் லட்சியத்தோடு இருந்தேன். யாரும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு, யாருமே யோசிக்க முடியாத அளவுக்கு மிக பிரம்மாண்டமான படத்தை உலகத்துல யாரும் எடுக்க முடியாத உலக படத்தை எடுத்து சாதிக்கிறதா என்னோட உண்மையான சாதனை லட்சியமே. பல மாற்றுத்திறனாளிய வானத்துல பறக்கிற பீனிக்ஸ் பறவை போல பறக்க வைக்கலான்னு நினைச்சேன். ஆனா நானே இன்னைக்கு ஒரு மாற்றுத்திறனாளியா உருவாகிக்கிட்டேன். பல போராட்டங்கள், பல கஷ்டங்கள், பல அவமானங்களை சந்திச்சேன். திறமைகளை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த உலகத்துல எதையும் சாதிக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். பணம், பேர், புகழ், பேக்ரவுண்ட் இது இருந்தாதான் எதையும் சாதிக்க முடியும்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இது இல்லாம எத்தனோ திறமசாலிகள் எதையும் சாதிக்க முடியாம 4 செவத்துக்குள்ளேயே வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இருக்காங்க. அத்தனை திறமசாலிகளும் வெளி உலகத்துக்கு கொண்டு வர என் உயிரை கொடுத்தாவது போராடி சாதிப்பேன், சாதிப்பேன், சாதிச்சு காட்டுவேன். என் வாழ்க்கை வரலாற்றை கொஞ்சம் பின்னோக்கி கடந்து பார்த்தா நான் யாருக்காக வாழ்றேன், எதுக்காக சாதிக்க போராடுறேன்னு உங்களால தெரிஞ்சுக்க முடியும்னு நம்புறேன். எங்க அப்பா பேர் சுப்பிரமணியன். பல கனவுகளோடையும் ஆசைகளோடையும் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிக்கணும்னு போராடி போராடி தோத்து போனதான என்னவோ கோபம், வெறுப்பு, விரக்தின்னு மிருகமா மாறி போயிருந்தாரு. கவர்மெண்ட் ரூல்ஸ ரொம்ப கடைபிடிச்சாரு. நாம் இருவர் நமக்கு இருவர் அந்த ரூல்ஸ வேதவாக்கா கடைபிடிச்சாரு. ஆனா 3ஆவதா கருவுல நான் இருக்கிறத எங்க அப்பாவால ஏத்துக்கவே முடியல. ஏன்னா கருவிலே கலைக்க எவ்வளவோ முயற்சி பண்ணாரு. ஆனா விதி ஒத்துக்கல. நான் இந்த உலகத்தை பார்த்தே ஆகணும்னு எழுதப்பட்டது போல ஒரு நாள் எங்க அப்பா மிருகமா மாறி எங்க அம்மா வயிற்றுல மிதிச்சு மிதிச்சு சாகடிக்க பார்த்தாரு. அப்படியே நான் சாகல. இந்த உலகத்துல நடக்கிற அநியாயத்தையும் அக்கிரமத்தையும் தட்டி கேட்கணும்னு துடியா துடிச்சு இருந்த போல இருக்கு. பல தடைகளை தாண்டி என்னோட அம்மா என்ன இந்த உலகத்துக்கு அறிமுகம் செஞ்சாங்க. எங்க அப்பா கூட பிறந்தவங்க 5 அண்ணன் தம்பிங்க. மகாபாரத பாண்டவர் குடும்பம் மாட்டோம் 42 பேர் ஒரே குடும்பமா கல்யாண சத்திர மாட்டோம் தினமும் சிரிப்பும் கும்பலமா இருக்கும். நான் பிறந்ததும் அப்பாவுக்கு கவர்மெண்ட்ல பெரிய ஆபீசரா உயர்வு கிடைச்சது. எங்க அப்பா வாழ்க்கையில எனது எல்லா விஷயமும் ஒன்னா நல்ல விஷயமாவே நடக்க ஆரம்பிச்சது. இதுக்கெல்லாம் என்னோட ராசிதான் காரணம்னு என்ன ஒரு அதிசய குழந்தையாவும், அற்புத குழந்தையாவும், தெய்வ குழந்தையாவும் நம்ப ஆரம்பிச்சாங்க. நான் ரொம்ப சீக்கிரமாவே வளர ஆரம்பிச்சேன். ரொம்ப சீக்கிரமாவே பேசவும் ஆரம்பிச்சேன். எல்லா விஷயத்திலும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சேன். என்னோட கேள்விக்கு யாராலையும் பதில் சொல்லவே முடியாம இருந்தது. சமுதாயத்தில் நடக்கிற பல பிரச்சனைக்கு தீர்வு காண ஆரம்பிச்சேன். ஏற்ற தாழ்வு இல்லாத உலகத்தை உருவாக்குறது தான் என்னோட முதல் கனவு லட்சியமா இருந்தது. வாழ்க்கையில எந்த விஷயத்திலும் எது உண்மை எது பொய்ன்னு தீர ஆராய்ச்சி பண்ணிதான் நம்ப ஆரம்பிச்சேன். பகுத்தறிவோடையே வளரவும் ஆரம்பிச்சேன். இந்த சமயத்துல எங்க அம்மா பத்தி நான் சொல்லி ஆகணும். எல்லாருக்கும் அவங்க அப்பா தான் ஹீரோவா தெரிவாரு. ஆனா எனக்கு எங்க அம்மா தான் ஹீரோவா தெரிஞ்சாங்க. எங்க அப்பா எனக்கு வில்லனா தான் தெரிஞ்சாரு. அம்மா எப்படி இருந்தாலும் எல்லா பசங்களுக்கும் ரொம்ப அழகா தெரிவாங்க. ஆனா எங்க அம்மா உண்மையிலே ரொம்ப அழகா இருந்தாங்க. அவங்க பாக்குறதுக்கு எப்படி இருந்தாங்கன்னா நடிகர் குஷ்பு மேடமும் அம்மாவும் டபுள் ஆக்ஷன் மாதிரி சேம் அப்படியே இருந்தாங்க. அவங்க பாக்குறதுக்கு மட்டும் அழகா தெரியல, அவங்க குணத்தாலையும் ரொம்ப அழகா தெரிஞ்சாங்க. அம்மா ரொம்ப வசதியான வீட்டுல ராணி மாதிரி வாழ்ந்தாங்க. ஆனா எங்க அப்பா கிட்ட மாட்டிக்கிட்டு பல கொடுமைகளை அனுபவிச்சாங்க. இருந்தாலும் எங்க அப்பாவை யாருக்கிட்டேன்னு விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. எனக்கு 6 வயசா இருக்கும் போது எங்க அம்மா கடுமையான நோயால பாதிக்கப்பட்டு படுத்து படுக்கையா இருந்தாங்க. அம்மாவை பார்க்க வந்தவங்க கிட்ட அம்மா ரொம்ப ஃபீல் பண்ணி எனக்கு பொம்பளை குழந்தை இருந்தா என்ன பார்த்துக்கன்னு சொல்லி அழுதுகிட்டே இருந்தாங்க. எங்க அம்மா அழுறத என்னால பார்க்கவே முடியல. ஏன் பொம்பளை பொண்ணுங்க தான் வீட்டு வேலையெல்லாம் செய்யணுமா, ஏன் ஆம்பளை பசங்க இதெல்லாம் செய்யக்கூடாதான்னு எனக்குள்ள பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு
அம்மாவுக்கு தேவையான எல்லா உதவிகளும் எல்லா வேலைகளும் செய்ய ஆரம்பிச்சேன். இந்த உலகத்துல யாரும் கொடுக்காத சந்தோஷத்தை நான் உனக்கு கொடுக்கறமான்னு எனக்குள்ளே சபதம் போட்டுக்கிட்டு காலையில் எழுந்து வீட்டுல எல்லா சமையல்களையும் கத்துக்கிட்டு எல்லா சமையல்களும் செஞ்சு வச்சுட்டு ஸ்கூலுக்கு போயிட்டு மறுபடியும் ஈவினிங் பாத்திரம் துவைக்கிறதுல இருந்து துணி துவைக்கிறதுல இருந்து வீட்டை பெருக்கிறதுல இருந்து எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு அம்மாவை குளிக்க வச்சு துணிமணி மாட்டி விட்டு மேக்கப் எல்லாம் போட்டு அவங்களுக்காக அந்த வயசுலயே டெய்லரிங் படிக்க ஆரம்பிச்சேன். அவங்களுக்காக விதவிதமா துணிகளை தைச்சு போட்டு மகாராணி மாரி பாத்துக்கிட்டேன். இது பத்தாதுன்னு அம்மாவோட ஆசைகளையும் கனவுகளையும் ஒண்ணு விடாம நிறைவேற்றணும்னு ஆசைப்பட்டேன். அம்மாவோட ஆசை அவங்களால பசி தாங்க முடியாது. அதனால பசியோடு இருக்கிறவங்களுக்கு சாப்பாடு பரிமாறிதான் அவங்களுடைய கனவு லட்சியமாவே இருந்தது. அதையும் நிறைவேற்ற ஆரம்பிச்சேன். டெய்லரிங் பண்ணி அதுல சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். பாக்குற எல்லா வேலைகளும் உடனே கத்துக்கிட்டு 8 வயசுலயே சம்பாதிக்க ஆரம்பிச்சேன். அந்த காசுகளை அப்படியே ஏழைங்களுக்கு வாரம் வாரம் சாப்பாடு என்னோட கையாலேயே பரிமாற வச்சாங்க. அப்பதான் அவங்க வாழ்த்துற வாழ்த்து என் வாழ்க்கையில மிகப்பெரிய அளவுல சாதிக்க உதவும்னு நம்பினாங்க. இப்படி வாரம் வாரம் உதவி செய்ய செய்ய என்ன ஒரு நல்ல மனிதனா செதுக்க ஆரம்பிச்சது. எனக்குள்ள பல திறமைகள் உருவாக ஆரம்பிச்சது. உயிர் போற அளவுக்கு கஷ்டப்பட ஆரம்பிச்சேன். அப்பதான் உணர்ந்த இந்த உலகத்துல சந்தோஷமான மனுஷனா இருக்கணும்னா தனக்காக வாழாம பிறருக்காக வாழ்றவங்களாலதான் இருக்க முடியும்னு நம்பினேன். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் எங்க அம்மாவை என்னோட குழந்தையா பார்க்க ஆரம்பிச்சேன். அம்மாவை என்னோட பாதையில கூட்டிட்டு போனேன். எந்த சக்தியாலும் பிரிக்க முடியாத அளவுக்கு உலகத்திலேயே பெஸ்ட் அம்மா பையனா உருவாகணும். ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இறந்து போற அளவுக்கு உயிருக்கு உயிரா இருந்தோம். எனக்கும் எங்க அம்மாவுக்கு இருந்த உணர்வு மிகப்பெரிய அன்பு பாசத்தை மிகப்பெரிய உணர்ச்சி பாடமா உருவாக்கிடுச்சு. ஒருத்தர் இல்லைன்னா இன்னொருத்தர் இறந்து போற அளவுக்கு ஈருடன் ஓர் உயிரா இருந்தோம்னே சொல்லலாம். இது எல்லாத்தையும் பார்த்த சொந்த பந்தங்கள் எல்லாம் எங்களை வியந்து போய் ஆச்சரியப்பட்டு பார்த்தாங்க. என்னோட திறமைய பார்த்து எங்க அப்பா கிட்ட, உன் பையன் சாதாரண குழந்தைல, அவன் ஒரு அற்புதமான அதிசயமான குழந்தை, அவன் மிகப்பெரிய அளவுல சாதிக்க போறான். பாக்குற எல்லாரும் எங்க அப்பா கிட்ட சொல்ல எங்க அப்பா வானத்துக்கும் பூமிக்கும் குதிக்க ஆரம்பிச்சாரு. அவர் சாதிக்கணும்னு நினைச்ச எல்லா விஷயத்தையும் என்ன வச்சு சாதிக்கணும்னு ஆசைப்பட்டாரு. யாருன்னா டிவில சாதிச்சவங்க சாதனையை போட்டாங்கன்னா உடனே எங்க ஸ்கூலுக்கு ஓடி வந்து என் பையனுக்கு உடம்பு சரியில்லை, அவனை டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போனேன்னு பொய் சொல்லி சாதிச்சவங்க சாதனைய பல முறை போட்டு காமிச்சாரு. எனக்குள்ள ஒரு நாள் எனக்குள்ள ஒரு கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சேன். என்னாலே எது பெருசா சாதிக்க முடியும் நம்புறாரு, அந்த நம்பிக்கையை நான் நிஜமாக்க கூடாதுன்னு அன்னில இருந்து பாக்குற எல்லா விஷயத்திலும் சாதிக்கணும்னு கனவோடையும் லட்சியத்தோடையும் பல துறைகளில சாதிக்க ஆரம்பிச்சேன். பல ஸ்போர்ட்ஸ்ல, கராத்தாவுல, யோகாவுல, ஜிம்னாஸ்டிக்ல, டான்ஸ்ல யாருமே தூக்க முடியாத பல வெயிட்டுகளை தூக்கி சாதிச்சேன். அதோட பகுத்தறிவிலும் அறிவியல் ஆராய்ச்சியும் யாருமே கண்டுபிடிக்காத கண்டுபிடிக்கணும்னு கனவோடைய லட்சியத்தோடைய காத்துக்கிட்டு இருந்தேன். அதோட கிண்ண சாதனை கோசமும் காத்துக்கிட்டு இருந்தேன். இந்த சமயத்துலதான் எங்க அப்பாவுக்கு விருதாச்சலத்துல ப்ரமோஷன் போட்டாங்க. அங்க ராஜேஸ்வரி மேடம்னு சோசியல் சர்வீஸ் பண்றவங்க எனக்கு ஃப்ரெண்டா கிடைச்சாங்க. அவங்கதான் என்னோட பாதையை மாத்தி அமைச்சாங்க. என்னுடைய திறமையை பார்த்து பல டேலண்ட பார்த்து வியந்து போய் பாராட்டுவாங்க. நீ மிகப்பெரிய அளவுல சாதிக்க போற, நீ மிகப்பெரிய அளவுல சாதிக்க போறன்னு மூச்சுக்கு 3 தடவை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதோட என்ன பல மாற்றுத்திறனாளி விடுதிக்கு அடிக்கடி கூட்டிட்டு போவாங்க. அங்க இருக்கிற பல மாற்றுத்திறனாளிக்கு என்னோட கையால உதவி செய்ய வச்சாங்க. அந்த சமயம் எனக்குள்ள மிகப்பெரிய சந்தோஷத்தை என்னால உணர ஆரம்பிச்சது. அங்க இருந்த மாற்றுத்திறனாளிங்க அவங்க வாழ்க்கையில் நடந்த அத்தனை உண்மை கதைகளும் கேட்க வச்சாங்க. அப்போ பார்வையில்லாதவர் அவர் கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. எனக்கு பிறவில இருந்து பார்வை கிடையாதுங்க. என்னால இந்த உலகத்தை தான் பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா என்னோட விதியால எங்க அப்பா அம்மா குரல்ல கூட
என்னால கேட்க முடியாம போயிடுச்சுங்க. விதி செஞ்ச தப்புக்கு நாங்க என்னங்க செய்ய முடியும்? என்ன இங்க தூக்கிட்டு வந்துட்டு அனாதையா போட்டுட்டு போயிட்டாங்க. உடனே அவர் பக்கத்துல இருந்தவர், போலியோட 2 கால்களும் இல்லாதவர், அவர் கதையை சொல்ல ஆரம்பிச்சாரு. இவையாச்சு இங்க கூட்டிட்டு வந்து போட்டுட்டு போனாங்க. ஆனா நான் இப்படி இருக்குன்னு தெரிஞ்சு என்ன சாக்கடையில போட்டுட்டு சாகடிக்க பார்த்தாங்க. அங்க இருந்து காப்பாத்தி இங்க வந்தேன். நாங்க அம்மா அப்பா இருந்தோம், ஏங்க அனாதையா இருக்கணும்? உடனே அந்த மேடம் என்கிட்ட சிறு கண்ணீரோட பேசினாங்க. இங்க இருக்கிற அத்தனை பேர் குடும்பத்தால புறக்கணிக்கப்பட்டவங்க தான். இருந்தாலும் ஏதாவது சாதிக்கணும்னு கனவோட லட்சியத்திற்கு வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. இவங்களை போல இருக்கிற ஆட்களுக்கு தூக்கி விட நாங்க இருக்கோம். ஆனா இன்னும் இவங்களை போல இந்த சமூகத்துல எந்த உதவியும் எந்த கருவும் இல்லாம எத்தனையோ பேர் வாழ்வா சாவான்னு போராடிட்டு இருக்காங்க. ஊனமுற்றோர் இயலாதவர்களுக்கு உங்களை போல இருக்கிற இளைஞர்கள் தான் உதவி செய்யணும். உன்னால முடிஞ்ச உதவியை செய்வியான்னு கேட்டாங்க. அந்த சம்பவத்துக்கு அப்புறம் எந்த ஒரு மாற்றுத்திறனாளியை பார்த்தாலும் என்னால முடிஞ்ச உதவியை செய்யாம இருக்கவே முடியாது. என் உயிரை கொடுத்தாவது மத்தவங்க உயிரை காப்பாத்த கடுமையா போராட தொடங்கினேன். யாராவது விபத்துல மாட்டிக்கிட்டா நமக்கு என்ன எல்லோரும் அந்த இடத்தை விட்டு ஓடிடுவாங்க. ஆனா என்னால அப்படி போக முடியல. அந்த இடத்துல என்னோட அம்மாவோ அப்பாவோ இருந்தா இப்படிதான் விட்டுட்டு ஓடுவியான்னு எனக்குள்ள பல கேள்விகளை கேட்டுக்கிட்டு என்னால முடிஞ்ச பல உயிர்களை காப்பாத்த ஆரம்பிச்சேன். மெடிசன் படிக்க ஆரம்பிச்சேன். முதல் உதவி பண்ண ஆரம்பிச்சேன். உயிர் பிடிச்சவங்க பல பேர் திருப்பி காட்டுற அன்புல புதுசா பிறந்த மாதிரி மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா உணர ஆரம்பிச்சேன். அப்பதான் உணர்ந்தேன், இந்த உலகத்துல சந்தோஷமான மனுஷனும் உருவாக தனக்காக வாழாம மத்தவங்களுக்காக வாழறதுனாலதான் முடியலன்னு நம்பினேன். என்னோட வாழ்க்கை பயணத்தை தீர்மானிச்சேன். கல்யாணம் பண்ணிக்கிட்டு 4 பேருக்காக வாழாம கல்யாணம் பண்ணிக்காம 40 லட்சம் மாற்றுத்திறனாளிக்காக வாழ்றதுதான் என்னோட வாழ்க்கை லட்சியமா தீர்மானிச்சேன். அப்போ ரொம்ப சாமி பக்தனா இருந்தேன். கடவுள்கிட்ட உதவி கேட்டு வேண்டிப்பேன். ஆனா எந்த உதவி எந்த கருணையும் கிடைக்காது. கடவுள் இருக்காரா இல்லையான்னு பல ஆராய்ச்சியில இறங்கி கடவுள் ஒரு சக்தி இந்த பூமியில கிடையாதுன்னு உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு கடவுள் செய்ய முடியாததை மனுஷனால செய்ய முடியும்னு ஆணித்தரமா நம்ப ஆரம்பிச்சேன். காந்தி, கத்தர், புத்தர் இவங்க எல்லாரும் நம்மள மாதிரி சாதாரண மனுஷங்க தான். இருந்தாலும் மக்களுக்கு நல்ல வழியை காமிச்சு தெய்வமா மாறினாங்க. இவங்கள மாதிரி யாராலையும் வர முடியாட்டாலும் இவங்க காட்டின பாதையில எல்லோராலையும் பயணம் செய்ய முடியும்னு நம்பிக்கை வச்சேன். தோல்வி படிக்கட்டுல கால் வைக்காம வெற்றி படிக்கட்ட யாராலையும் அடைய முடியாதுன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தோல்வியை அதிகமா நேசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கு நான் பல கடுமையான வழியை கொடுத்துக்க ஆரம்பிச்சேன். உயிர் போற அளவுக்கு வழி அனுபவிச்சேன். இதனால என்னால பல சாதனைகளை சாதிக்க முடிஞ்சது. எனக்குள்ள பல போராட்டம் மாற்றுத்திறனாளி கனவை நிறைவேற்றணும்னு தீய எரிஞ்சுக்கிட்டு இருந்தது. இந்த சமயத்துலதான் நான் இயக்குனரா சாதிக்க முடியணும் எனக்கு தெரிய வந்தது. என்னோட சின்ன வயசுல இருந்து என்ன பாக்குற எல்லோரும் நீ இயக்குனரா சாதிக்க போற, நீ இயக்குனரா சாதிக்க போறன்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்பனா இயக்குனர என்னன்னு எனக்கு தெரியாது. அது வரைக்கும் என்னோட வாழ்க்கையில 2 விஷயம் மட்டும்தான் நான் சாவர வரைக்கும் விடக்கூடாதுன்னு நினைச்சது. முதல் விஷயம் டான்ஸ். அப்போ டான்ஸ்னா ஒரு வித பைத்தியமாவே இருந்தேன். வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் ஒரு பாட்டை போட்டுட்டு பல விதமான ஸ்டைல டான்ஸ் ஆடுனாதான் என்னுடைய எல்லா கவலையும் மறந்து வானத்துல பறக்கிற பறவை போல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். 3 வேளை சாப்பிடறோன்னு இல்லையோ 3 வேளை 3 கலர் கலரா துணியை போட்டுக்கிட்டு டான்ஸ் ஆடி துணிகளை டாரா கிழிச்சாதான் அன்னைக்கு முழுமையான நிம்மதியான தூக்கமே வரும். நாளைக்கு சாக போறோம்னு தெரிஞ்சதுனா கூட சாப்பிடறதுக்கு 1 நாள் முன்னாடி நல்ல ஒரு சாக குத்து டான்ஸ் ஆடிட்டு அதை வீடியோவா ரெக்கார்ட் பண்ணி என் சாவட போட்டு எல்லாரும் ஆட விடணும். அதுதான் என்னுடைய கடைசி ஆசையாவே இருந்தது. 3 வயசா இருந்த போது பயங்கரமா பேசுவேன். நான் என்ன பேசணும் எல்லாரும் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அதே என்னோட உண்மையான குணமா மாத்திக்கிட்டேன். யாராவது ஒரு நாள் சிரிக்க வைக்காம முடியாம போயிடுச்சுன்னா என்ன இழந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். என் கூட இருக்கிறவங்க முகத்துல எப்பயுமே சிரிப்ப பாக்குறதா என்னோட உண்மையான சந்தோஷமா மாத்திக்கிட்டேன். ஸ்கூல்ல யாருன்னா அழுதாங்கன்னா உடனே தமிழ்நாட்டை கூட்டிட்டு போங்க. எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும் எப்படி இருந்தாலும் உடனே அவளை சிரிக்க வச்சிருவான்னு சொல்லி சொல்லி என்ன ஒரு ஜோக்கராவே மாத்திட்டாங்க. இப்படிதான் பல நாள் சிரிக்க வச்சுட்டு இருந்தேன். சில பசங்க அவங்க வறுமைக்காகவும் பொருள், நோட்டு, புக்கு, பெண்ணி இதெல்லாம் தொலைச்சிட்டு அழுதுட்டு இருப்பாங்க. அவங்க அழுகிய போக்க என்னதான் சிரிப்பு ஏற்றினாலும் சிரிப்பாங்க. ஆனா உடனே சோகமாயிடுவாங்க. அவங்க சோகத்தை போக்குறதுக்கோசம் என்னோட நோட்டு, புக்கு, பெண்ணு எல்லாத்தையும் கொடுத்துருவேன். கொடுத்துட்டு எங்க அப்பா கையால செருப்படி வாங்குவேன். தொலைப்பியான்னு மறுநாள் அடிச்சுட்டு தான்
பொருளை வாங்கி தருவாரு. எங்க அப்பா கிட்ட இப்படி அடி வாங்கி உடம்பு மனசும் இரும்பு போல உறுதியா இருந்தது. எங்க அப்பா எங்களுக்காக மாடா உழைப்பாரு, குதிரை மாதிரி வேலைக்கு ஓடுவாரு, எங்க கிட்ட நாயா குழைப்பாரு, எதிரா தப்பு பண்ணா கழுதியா மாதிரி உழைப்பாரு. மொத்தத்துல மிருகமா மாறி போயிருந்தாரு. எங்க அப்பா கிட்ட உத வாங்கி பழகி போச்சு. ஒரு நாள் உத வாங்கல என்னவோ இழந்த மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். அதுக்காகவே கிளாஸ்ல இருக்கிற 60 பசங்களையும் கூப்பிட்டு என்னை உதைக்க சொல்லுவேன். அப்பதான் என் உடம்பு ஃப்ரெஷ்ஷா சந்தோஷமா இருக்கும். டீச்சர் கிட்ட உத வாங்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். அதுக்காக பல குறும்புத்தனத்தை பண்ண ஆரம்பிச்சேன். டீச்சர் பாடம் எடுக்க விடாம காமெடி பண்ணி சிரிக்க வச்சுக்கிட்டே இருந்தேன். ஒரு கட்டத்தில் டீச்சரால பாடம் எடுக்க முடியாம போயிடுச்சு. அவ்வளவுதான், என்னை அடிச்சு சரி பண்ண பார்த்தாங்க. என்னால மத்தவங்களை சிரிக்க வைக்காம இருக்க முடியல. எவ்வளவு அடிச்சாலும் சிரிச்சுக்கிட்டே அடிவாங்க. ஒரு நாள் டிசி கொடுத்து வீட்டுக்கே அனுப்பிச்சிட்டாங்க. அவ்வளவுதான், இதை கேட்ட எங்க அப்பா மிருகத்தை விட மோசமா மாறிட்டாரு. நீதான் என்னோட லட்சியத்தை காப்பாற்ற போறோம்னு நினைச்சா இது மாதிரி பண்ணிட்டு இருக்கியான்னு பாட்ஷா படத்துல வர ரஜினிய கரண்ட் கம்பத்துல கட்டி போட்டு எப்படி அடிச்சாங்களோ அதே மாதிரி காலையில ஆரம்பிச்சு ஈவினிங் கிளாஸ் முடிக்கிற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. அப்போ வேற ஒரு கராத்தா மாஸ்டர் பிளாக் பெல்ட் சொல்றா, காம்புலித்தனத்தையும் குறும்புத்தனத்தையும் பண்ண மாட்டேன்னு சொல்றா, நான் அடிக்கிறத விட்டுறேன், இல்ல உன்னை இங்கே சாவடிச்சிடும்னு சொல்லியும் நான் வாயவே திறக்கல. என் உயிரை விட்டால விடுவனை தவிர காமெடித்தனத்தையும் குறும்புத்தனத்தையும் பண்ணாம என்னால இருக்க முடியாதுன்னு வைராக்கியமா இருந்தேன். அப்புறம் என்ன, சாதா குதிரையா இருந்த என்ன வரி குதிரையா மாத்திட்டாரு. ஒரு கட்டத்துல டீச்சர் பயந்துட்டாங்க. அப்பங்கார அடிக்கிறத பார்த்தா எப்படியோ புளிய சாகடிச்சிருவோம் போல இருக்கு, நம்ம தான் இங்க கொலை கேஸ்ல மாட்ட போறோன்னு பயந்து எங்க அப்பா காலை விழுந்து கெஞ்ச ஆரம்பிச்சிட்டாங்க. வேணாம் சார், விட்டுடுங்க, அவன் நல்லா நடிக்கிற பையன், அவன் என்ன குறும்புத்தனம் பண்ணாலும் பரவாயில்ல, நாங்க ஸ்கூல்ல சேர்த்துக்கிறோம்னு சொல்ல அப்பயும் எங்க அப்பா அடிச்சுக்கிட்டே இருந்தாரு. கடைசியா மயக்கம் போட்டு பேச்சு மூச்சு இல்லாம ஆஸ்பத்திரியில சேர்த்து என் உயிரை காப்பாத்தினாங்க. அவ்வளவுதான், அதுக்கப்புறம் கிளாஸ்ல எல்லா டீச்சரும் எனக்கு பேர் வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஜோக்கர், சார்லி சாப்ளின், ஜாக்கி சான்னு. இவங்க யாரா, இவங்க வீடியோவை பார்க்க ஆரம்பிச்சேன். அவ்வளவுதான், அடுத்த சாதனை இவங்களை போல ஹீரோவா சாதிக்கணும்னு கடுமையா உழைக்க ஆரம்பிச்சேன். நடிகனா மாற அத்தனை முயற்சியும் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ பயங்கரமா படிப்பேன். ஆனா விளையாட்டுல ஆர்வமா இருந்தேன். எல்லா வித புக்ஸையும் படிப்பேன். ஏன் டாக்டர் ஆகுறதுக்கு தேவையான அத்தனை புக்ஸையும் படிச்சேன். ஆபரேஷன் பண்ற அளவுக்கு தகுதியாகவும் இருந்தேன். ஆனா ஸ்கூல் புக்கை மட்டும் தொடவே மாட்டேன். எக்ஸாம் வச்சா படிக்காமே பாஸ் ஆயிடுவேன். எல்லாரும் கேள்விக்கு பதில் எழுத சொன்னா நான் கதை, திரைக்கதை, வசனம் எழுதிய பாஸ் ஆயிடுவேன். நான் எழுதுற பதில் ரொம்ப வித்தியாசமாவும் ரொம்ப பொருத்தமாவும் பயங்கர காமெடியாவும் இருக்கும். இப்படி எழுதியே ஒரு இயக்குனரா மாறிட்டேன். இந்த சமயத்துலதான் நான் இயக்குனரா சாதிக்க முடியும்னு தெரிய வந்தது. அப்போ 10th படிச்சுக்கிட்டு இருந்தேன். அன்னைக்கு மதர்ஸ் டே. அம்மாவோட அன்பு பாசத்தை மையமா வச்சு ஒரு கதை எழுத சொன்னாங்க. அந்த கதை தான் நான் இயக்குனரா சாதிக்கிறதுக்கு முக்கியமான காரணமா இருந்தது. அந்த கதைய நான் இப்ப சொல்லி ஆகணும். இந்த உலகத்துல எல்லா விஷயத்திலும் ஆர்வமும் இருக்கு, முடிவும் இருக்கு. ஆனா அந்த ஆரம்பன்ற வார்த்தை அம்மா உறவுக்காகவே உருவானது. நம்ம இந்த பூமியில கண் திறக்கிற வரைக்கும் தான் கருவறையில சுமக்கிறாங்க. கண் திறந்த பிறகும் தான் இதயத்தையே கருவறையாக்கி தான் அன்பால சுமக்கிறாங்க. நீருக்கு உருவம் கிடையாது, காற்றுக்கு உருவம் கிடையாது. இதய துடிப்பு இல்லைன்னா நம்ம யாருமே கிடையாது. அப்படிப்பட்ட இதயம் பேசுற வார்த்தை என்ன தெரியுமா? அம்மா, அம்மா, அம்மா. இப்படிப்பட்ட அம்மாவிடம் இருந்து கிடைக்கக்கூடிய அன்பு, பாசம், உணர்வு, உணர்ச்சி, இது எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு இடம் தாயோட மார்பகம். அப்படிப்பட்ட தாயோட மார்பகத்திலிருந்து பால் சுரக்காத ஒரு தாயின் கண்ணீரும் வேதனையும் சொல்லும் சம்பவம் தான் இது. தான் உயிர்க்குயிரா விரும்பின கணவன் இறந்த பிறகு அந்த தாய் பல நாள் பட்டினியும் பசியுமாய் இருக்கிறாள். ஒரு நள்ளிரவில் தன் கை குழந்தை பசியால் அழுது கொண்டு துடிக்கின்றது. தாயின் உள்ளம் அதை தாங்கிக் கொள்ளாமல் அவள் வீட்டில் உணவை தேடுகிறாள். ஆனால் அவள் வீட்டிலும் உணவில்லை,
பல நாள் பட்டினி இருந்ததால் அவள் மார்பத்திலும் பால் சுரக்கவில்லை. புழுவாய் துடித்துக் கொண்டு தன் குழந்தை அழுகையை பார்க்கிறாள். தன் மார்பத்தை பார்க்கிறாள். தன் குழந்தை பசியை போக்காத மார்பகங்கள் இருக்க வேண்டாம் என்று தன் மார்பத்தையே அறுத்துக் கொண்டு தன் குழந்தைக்கு பாலுக்கு பதிலாக அவள் ரத்தத்தையே குடிக்கிறாள். சின்ன வழியை கூட தாங்க முடியாத எந்த பெண்ணும் தான் தாய்மை அடையும் போது தன்னுடைய உயிரின் உச்சமா நினைச்சு கொடுப்பாள். அவள் தான் பெண்மை, அவள் தான் தாய்மை. இப்படிப்பட்ட தாய்மையை நாம் போற்ற வேண்டாமா? அந்த கதையை படிச்சு பார்த்துட்டு எங்க சார் உணர்ச்சி வசப்பட்டு உணர்வு பூர்வமா என்கிட்ட வந்து பேசினாரு. டேய் தமிழ்வானா, உன்னோட பேப்பரை படிச்சு பார்த்தடா, மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. உனக்குள்ள இருக்கிற கற்பனை திறன் ரொம்ப அற்புதமான திறமை. நீ வேற எந்த வழியில போகாம இயக்குனர் ஆவறதுக்கு மட்டும் ட்ரை பண்ணு. கண்டிப்பா எல்லோரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு உன்னால மிகப்பெரிய இயக்குனரா சாதிக்கவும் முடியுண்டான்னு கை குலுக்கி பாராட்டினாரு. அந்த பாராட்டை என்னால சாவர வரைக்கும் மறக்கவே முடியாது. படிப்புதான் முக்கியம்னு சொல்ற சாரே என்னால இயக்குனரா சாதிக்க முடியும்னு நம்புறாரு. அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு இல்லாம போச்சுன்னு அன்னைக்கு நைட்டே நோட்டு பேனாவை எடுத்து நட்பை மையமா வச்சு ஒரு கதை எழுத ஆரம்பிச்சேன். என்னால நம்பவும் முடியல. என்னோட கற்பனை திறன் வளர்ந்துகிட்டே இருந்தது. ஏதோ இனம் புரியாத உலகத்துக்குள்ள போன மாதிரி இருந்தது. அங்க மிக பிரம்மாண்டமான படமா என்னோட மூளையில ஓடிக்கிட்டே இருந்தது. என்னோட கற்பனை திறன் முழு படமா ஓடிக்கிட்டே இருந்தது. எனக்குள்ள அவ்வளவு புத்துணர்ச்சியா இருந்தது. என்னால எழுதுறத நிறுத்தவே முடியல. மனசுக்குள்ள அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. ஒரு வாரம் வரைக்கும் தூங்காம கொள்ளாம முழு படத்தையும் எழுதி முடிச்சேன். கிளாஸ்ல இருக்கிற அத்தனை பசங்க கிட்டயும் கதைகளை சொல்லி நடிச்சு காமிச்சேன். பயங்கர பாராட்டுகள் குவிஞ்சுக்கிட்டே இருந்தது. அடுத்து கிளாஸ்ல இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் எழுத சொல்லி பயங்கரமா உற்சாகப்படுத்த ஆரம்பிச்சாங்க. தினமும் பல கதைகளை எழுத ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல இயக்குனரா சாதிக்கிறது என் ரத்தத்திலே ஊறி போயிருந்தது. ஒரு இயக்குனரா சாதிச்சு அது மூலியமா ஒரு ஆக்டரா ஜாக்கி சான், சார்லி சாப்ளின் மாதிரி மிகப்பெரிய அளவுல சாதிச்சு பல மாற்றுத்திறனாளி வாழ்க்கையில பல மாற்றத்தை உருவாக்கணும்னு முடிவு பண்ணேன். அப்ப எனக்கு 16 வயசு. தொட்டதெல்லாம் பொண்ணா மாறின காலம். ஆயிரக்கணக்கான சாதனைகளை வெளிப்படுத்த கின்னஸ் புக்ல இடம் பிடிக்க என்னோட சிறகுகளை விரிச்சு பீனிக்ஸ் பறவை போல பறக்க ஆரம்பிச்சேன். நடக்க முடியாதவங்களை பறக்க வைக்கிற கனவுகளோட வானத்துல பறந்து தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன். 2004 வரைக்கும் என்னோட சந்தோஷமா இந்த உலகத்துல யாருமே இல்லைன்னு பல பேர் சொல்றதை கேட்டு இருந்தேன். என் வாழ்க்கையில மிகப்பெரிய பூகமும் அப்பதான் காத்துக்கிட்டு இருந்தது. ஐநாவரத்துல இஎஸ்ஐ குவார்டர்ஸ்ல இருந்தோம். அங்க பல பேருக்கு சிக்கன் குனியா, மலேரியா ஃபீவர்னு பல நோய்கள் கொசுவோட பரவ ஆரம்பிச்சது. அந்த இடத்த சுத்தம் பண்ண சொல்லி பல அதிகாரிகள் சொல்லி இருந்தோம். ஆனா யாரும் கண்டுக்கவே இல்லை. நமக்கு என்னன்னு எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆனா என்னால அப்படி போக முடியல. பொது நலத்தோட ஒரு வாரம் ராத்திரி பகலமா தூங்காம கொள்ளாம தனியால அந்த இடத்த சுத்தம் பண்ண ஆரம்பிச்சேன். அப்போ பயங்கர கொசுகள் கடிக்க ஆரம்பிச்சது. அந்த நேரத்துல எனக்கும் மலேரியா ஃபீவர் வந்தது. அது மூலியமா என்னோட பலத்தை கொஞ்சம் கொஞ்சமா இழக்க ஆரம்பிச்சேன். 3 மாசத்துல என்னால எந்த ஒரு சாகசமும் முழுமையா செய்ய முடியாம போயிடுச்சு. பல டாக்டரை பார்த்தோம். எல்லா டாக்டரும் ஆரம்பத்துல இது ஒண்ணும் இல்ல, இது வீக்னஸ் தான் சொன்னாங்க. ஆனா ஒரு வருஷம் கழிச்சு இன்னும் பலகீனமாக ஆரம்பிச்சேன். 2 வருஷம் ஹாஸ்பிட்டல்ல பல ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க. எனக்கு என்ன நோய் வந்திருக்குன்னு பல ஆராய்ச்சியில இறங்கி பார்த்தாங்க. தலையில இருந்து கால் வரைக்கும் 300க்கும் மேற்பட்ட பல பரிசோதனைகள் பண்ணி பார்த்தாங்க. அதுல சிபிகேன்னு ஒரு டெஸ்ட்ல இது மாதிரி வைரஸ் நோய் இருக்குன்னு தெரிய வந்தது. அதுக்காக தொடையில பயாப்சி பண்ணி பார்த்தாங்க. இது மஸ்குலர் டிஸ்ட்ராபின்னு தெரிய வந்தது. இதுக்கு உலகத்துல மருந்தே கிடையாது. கொஞ்சம் கொஞ்சமா சத செயல் இழந்து ஓட முடியாம, நிக்க முடியாம, நடக்க முடியாம படுத்த படுக்கைய இருந்து சாக வேண்டியதான்னு என் கிட்டயே சொன்னாங்க. ஆனா வீட்டுல யாருக்கும் இந்த மாதிரி நோய் வந்திருக்குன்னு நான் சொல்லிக்கவே இல்லை. இந்த மாதிரி நோய்னு தெரிஞ்சா எங்க அம்மா அவங்க உயிரை விட்டுடுவாங்கன்னு ஆரம்பத்துல மறைச்சிட்டேன். ஆரம்பத்துல இந்த நோயில இருந்து என்னால ஈஸியா மீண்டு வர முடியும்னு ஆணித்தரமா நம்பினேன். இந்த நோயை என்னோட சவாலை எடுத்துக்க ஆரம்பிச்சேன். உயிர் போற அளவுக்கு கடுமையான பல பயிற்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சேன். கராத்தா, ஜிம்னாஸ்டிக், குங்ஃபூன்ட்டு 1000 யோகா வரைக்கும் பண்ண ஆரம்பிச்சேன். அதோட மிலிட்டரி தரக்கூடிய அத்தனை பயிற்சிகளையும் பண்ணேன். உயிர் போற அளவுக்கு போராடியும் ஆனா இந்த நோயில இருந்து என்னால மீண்டு வரவே முடியல. அடுத்த 2 வருஷம் இன்னும் மோசமாக ஆரம்பிச்சேன். அப்பாவோட கனவு நான் டாக்டர் ஆகிறது தான். ஆனா இந்த நோய் என்ன
கொஞ்சம் கொஞ்சமா கொண்டுகிட்டே இருந்தது. பிளஸ் 2 முடிச்சிட்டு மேல படிப்பை தொடங்கலான்னு பார்த்தேன். ஆனா இயக்குனரா சாதிச்சே ஆகணும்னு அசிஸ்டன்ட் இயக்குனரா 2 வருஷம் வேலை பார்த்தேன். இந்த சமயத்துலதான் என்னோட நோய் அதிகமாகி வேகமா என்னால ஓட முடியாம ஆயிடுச்சு. நல்லதுக்காக எவ்வளவு போராடினாலும் நமக்கு ஏன் இந்த மாதிரி நோய் வரணும்னு மன அழுத்தத்தால பாதிக்கப்பட்டேன். எனக்குள்ள பயம் உருவாக ஆரம்பிச்சது. டாக்டர் சொன்ன மாதிரி சுத்தமா உடம்பாயிட்டா என்னால எப்படி மத்த மற்றத்திறனுக்காக உதவ முடியும்னு யோசிக்க ஆரம்பிச்சேன். என்னால இன்னும் ஊனமாகறத என்னால ஏத்துக்கவும் முடியல. ரொம்ப கஷ்டத்தோட எங்க அப்பா கிட்ட இந்த நோய்க்கு வேற மாற்று மருந்து இருக்குமான்னு ட்ரீட்மெண்ட் பார்க்க சொன்னேன். எங்க அப்பாவும் ரொம்ப வேதனைப்பட்டு இந்தியாவில இருக்கிற அத்தனை ட்ரீட்மெண்ட்டையும் பார்க்க ஆரம்பிச்சாரு. ₹1 கூட செலவு பண்றது யோசிக்கிற எங்க அப்பா 25 லட்சம் வரைக்கும் செலவு பண்ணி பார்த்தாரு. பல பேர் காலையில விழுந்து கடன் வாங்கினாரு. அவர் உயிர்ப்புயிரா ஃப்ரெண்டு எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண தரலன்னு அவரே தூக்கி எறிஞ்சிட்டாரு எனக்காக. அப்பதான் உணர்ந்தேன், தன்னோட பசங்களுக்கு ஒண்ணு ஒரு ஆபத்துனா முதலாள அப்பனை தவிர வேற யாரும் நினைக்க மாட்டான்னு. அது வரைக்கும் எங்க அப்பா என்ன வில்லனா தான் பார்த்தேன். அன்னில இருந்து ஒரு ஹீரோவா பார்க்க ஆரம்பிச்சேன். அடிச்சாலும் ஒதிச்சாலும் அப்பா அப்பா தான் இல்ல, சேர்த்து வச்சேன். மொத்த பணத்தை எனக்காக செலவு பண்ணி பார்த்தாரு. ஆனா எந்த முன்னேற்றமும் கிடைக்கல. மேலும் மேலும் மோசமாக தான் ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு 18 வயசு. ஊனமாவதை ஏத்துக்க ஆரம்பிச்சேன். ஏத்துக்கிட்டு எப்படியாவது என் லட்சத்தை அடைய இயக்குனரா சாதிக்கணும்னு முடிவு பண்ணேன். மறுபடியும் ஒரு இயக்குனர்கிட்ட உதவி இயக்குனரா 2 வருஷம் வேலை பார்த்தேன். அங்க என்னோட நோயால பயங்கரமா அவமானப்பட ஆரம்பிச்சேன். 100 வித செய்தி நடக்க தெரிஞ்ச எனக்கு என்ன மாதிரி நடக்க முடியல. என்னை பார்த்து கேலி கிண்டல் பண்ணி சிரிக்க ஆரம்பிச்சாங்க. ஒழுங்கா நடக்க கத்துக்கிட்டு வா, இல்லாட்டி இங்க வராதுன்னு திட்டி அமிச்சிட்டாங்க. அப்புறம் பழைய இடத்துல உதவி இயக்குனரா வேலை கேட்டு போனேன். எல்லாரும் என்னோட பேச்சும் திறமையை கண்டு வியந்து போனாங்க. ஆனா நான் ஹேண்டிகேப் மாதிரி நடந்ததை பார்த்து எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்க. நம்ம என்னதான் முயற்சி பண்ணாலும் விதிதான் நம்ம வாழ்க்கையை தீர்மானிக்குதுன்னு முடிவு பண்ணேன். அப்பதான் விதி நம்ப ஆரம்பிச்சேன். விதி நம்மளுக்கு இவ்வளவுதான் எழுதிருக்குன்னு நினைச்சேன். முதல் முறையா என்னோட வாழ்க்கை நினைச்சு பயப்பட ஆரம்பிச்சேன். எனக்காக இல்ல, எங்க அம்மாவுக்காக. அவங்க ரொம்ப சென்டிமெண்ட் டைப்பு. நான் தான் அவங்க உலகமே. வெளியே யாராவது மாற்றுத்திறனாளி கஷ்டப்பட்டாலே அவங்களால தாங்க முடியாது. தன்னோட பையனே ஊனமாகிறதுன்னு தெரிஞ்சா அவங்க உயிரை விட்டுடுவாங்கன்னு நான் அவங்களுக்காக வாழ்நாள் முழுக்க சந்தோஷத்தை மட்டும்தான் கொடுக்கணும்னு நினைச்சேன். கொடுத்துக்கிட்டே இருந்தேன். இனிமேல் நான் வாழ்ந்தேன்னா அவங்களுக்கு துக்கத்தை தவிர வேற எதுவும் தர முடியாதுன்னு தோணுச்சு. இதுக்கெல்லாம் ஒரே தீர்வு நான் சாகிறது மட்டும்தான் தோணுச்சு. இந்த நோய்க்கு முன்னாடி என்னால சாதிக்க முடியாதது இந்த உலகத்துல எதுவுமே இல்லாம இருந்துச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் சாதிக்க முடியாதவன் சாவுறது எவ்வளவு மேலுன்னு தோணுச்சு. நான் சாவும் போது யாரையும் அட வைக்க விரும்பல. நானும் சந்தோஷமா இருக்கணும், மத்தவங்களையும் சந்தோஷப்படுத்தி பாக்குறதா என்னோட ஆசை கனவாவே இருந்துச்சு. நான் நல்லவனா செத்தா வீட்டுல அம்மா வாழ்நாள் முழுக்க வருத்தப்படுவாங்க. அதனால கெட்டவனா மாறணும் முயற்சி பண்ணேன். எல்லா கெட்ட பழக்கத்தையும் பண்ண ஆரம்பிச்சேன். டிவி, ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின் எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சேன். அதோட சாப்பிடுற சாப்பாடு எல்லாத்தையும் குப்பையில கொட்ட ஆரம்பிச்சேன். வீட்டுல பைத்தியம் பிடிச்ச மாதிரி பயங்கரமா டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சேன். ஒரு வழியா எங்க அம்மா வாயாலேயே எங்கேயாவது சொத்து தொலைன்னு சொல்ல வச்சேன். அவங்க அப்படி சொன்ன உடனே இதுதான் கரெக்டான சமயம்னு வீட்டுல இருந்து 10 சவரன் நகையை எடுத்துட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். அப்பதான் என் மேல இன்னும் அதிகமா கோபம் வரணும். வீட்டை விட்டு வெளியே வந்துட்டேன். எப்படியோ சாவு போறது முடிவாச்சு. சும்மா மண்ணுக்கு போற உடம்ப உயிரோடு இருக்கிறவங்களுக்கு உதவியா இருக்கட்டும்னு ஹாஸ்பிட்டல்ல போய் உடல் உறுப்பு தானம், கண் தானம் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துட்டு அந்த ஹாஸ்பிட்டல்லயே யாராவது கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்யலான்னு விசாரிச்ச போது ஒரு ஏழை பையனுக்கு 4 நாள்ல கிட்னி இருந்தாதான் உயிர் வாழ முடியும்னு கேள்விப்பட்டேன். அந்த பையனை பார்த்து நான் உங்களுக்கு கிட்னி தரேன்னு எழுதி கொடுத்துட்டு வந்துட்டேன். இதுக்கிடையே 3 நாள் இருந்தது. நகையை வித்து 50,000 ரூபாய் பணத்தை எடுத்துட்டு ஆசைப்பட்ட எல்லா உணவுகளையும் சாப்பிட்டேன். தமிழ்நாடு முழுக்க பீச், பார்க்குன்னு எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்தேன். ஆனா இது எதுவும் எனக்கு சந்தோஷமே கிடைக்கல. அங்கேயே ஒரு நோட்டு பேனா வாங்கி மாற்றுத்திறனாளி மையமா வச்சு கதை எழுத ஆரம்பிச்சேன். இன்னும் 3 நாள் அந்த பையனுக்கு கிட்னி கொடுத்து சாக போறேன். இப்ப நீ கதை எழுதி யாருக்கிட்ட பாராட்ட பரிசா வாங்க போறேன்னு எனக்கு நானே கேட்டுக்கிட்டேன்.
அப்பதான் உணர்ந்தேன், இயக்குனர் ஆகுறது நான் நேசிக்கிற விஷயம் மட்டும் இல்ல, சுவாசிக்கிற விஷயமே மறந்துச்சுன்னு. 3 நாள் முடிஞ்சது. அந்த பையனுக்கு கிட்னி கொடுக்கறதுக்காக போய் பார்த்தேன். ஆனா அந்த பையன் அங்க இல்ல. விசாரிச்ச போது அந்த பையன் இறந்துட்டு சொன்னாங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்தது. இதுதான் வாழ்க்கையா? இதுதான் வாழ்க்கையான்னு தோணுச்சு. கஷ்டப்படுங்க, வாழ்க்கை முழுக்க கஷ்டப்பட்டு சாக வேண்டியதானா? ஒரு நிமிஷம் பயங்கரமா அழுத. அந்த இடத்தை விட்டு வெளியே வந்தேன். நாளைக்கு யாருக்கும் பாரமா இருக்க கூடாதுன்னு முடிவு பண்ணேன். இதுதான் நான் சாவறதுக்கு கரெக்டான சமயம்னு தோணுச்சு. சாவலான்னு யாரும் இல்லாத எங்க கெஸ்ட் ஹவுஸ்ல போய் தூக்கு போட்டு தொங்க போனேன். அந்த சமயத்துல ஜன்னலை எட்டி பார்த்து எல்லாரும் சேர்ந்து கதவை உடைச்சு என்ன காப்பாத்திட்டாங்க. உடனே எங்க அம்மா, நீ செத்துட்டா நான் மட்டும் உயிரோட இருப்பேன்னு நினைச்சியான்னு பயங்கரமா கத்தி கதறி அழுதாங்க. என் உயிரை தான் காப்பாத்த முடிஞ்சதை தவிர என்னோட மனச முயற்சியும் செத்து போய் நடப்பிடமா தான் இருந்தது. மறுபடியும் எப்ப எப்படி சாவலான்னு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ என்னோட நம்பிக்கையும் மொத்தமா இழந்துட்டேன். மன அழுத்தத்தை டாக்டர், யோகா, மெடிடேஷன் பண்ண ஆரம்பிச்சேன். ஆனா எதிரும் எனக்கு நம்பிக்கையை பிறக்கல. கடைசியா 50க்கு மேலான நம்பிக்கை தரக்கூடிய புக்குகளை படிக்க ஆரம்பிச்சேன். அதுல மனம் ஒரு மார்க்கம் என்ற புக்கை படிச்சேன். அதுல சாதிச்சவங்க 90% பேர் மாற்றுத்திறனாளியாக தான் இருந்தாங்க. அதுல ரஷ்யாவில் லெனின் என்ற கட்டிட இன்ஜினியர் கதையை படிச்சதுல எனக்குள்ள புதிய நம்பிக்கையும் புதிய மாற்றமும் பிறந்தது. அவரோட கதையை நான் இப்போ சொல்லி ஆகணும். ரஷ்யாவில் லெனின் என்ற கட்டிட இன்ஜினியர் யாருமே சாதிக்க முடியாத சாதனையை சாதிச்சு காட்டணும் கனவோடு லட்சியத்தோடு காத்துக்கிட்டு இருந்தாரு. ஒரு நாள் உலகத்திலேயே யாரும் கற்பனை பார்க்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய பாலத்தை கட்டி சாதிக்கணும்னு முடிவு பண்ணி பல அதிகாரிகிட்ட உரிமை கேட்டு போனாரு. ஆனா எல்லோரும் இது முடியவே முடியாது, இது சாத்தியமே இல்லைன்னு அவரை புறக்கணிச்சிட்டாங்க. ஆனா லெனினோட நம்பிக்கையில இருந்து பின்வாங்காம ராத்திரி பகலமா கஷ்டப்பட்டு எப்படியோ ஒரு வழியா பாலம் கட்டுறதுக்கு உரிமை வாங்கி பாலத்தை கட்ட ஆரம்பிச்சாரு. எல்லோரும் சொன்ன மாதிரி அந்த பாலம் பாதியில இடிஞ்சு விழுந்துருச்சு. அங்க வேலை செய்து ஆயிரக்கணக்கான பேரும் இறந்துட்டாங்க. அந்த இடத்துல லெனின் இறந்துட்டேன்னு எல்லா டாக்டரும் சொன்னாங்க. ஆனா லெனினோட சாதிக்கிற லட்சியம் இறந்தனாலே என்னவோ அவரோட நின்று போன இதய மறுபடியும் துடிக்க ஆரம்பிச்சது. ஆனா அவருடைய உயிரை காப்பாற்ற முடிஞ்சதை தவிர அவருடைய கை கால்கள் எல்லாம் செயல இருந்த நிலைமையில 5 வருஷம் கோமா ஸ்டேஜுக்கு போயிட்டாரு. 5 வருஷம் கழிச்சு நினைவு திரும்பி வந்தது. ஆனாலும் அவருடைய கை கால்கள் அனைத்தும் செயல் எழுந்த நிலைமையில தான் இருந்தது. மறுபடியும் லெனின் போராட தொடங்கினாரு. பல பயிற்சிகள் மூலமா அவருடைய ஒரு விரல மட்டும் அவரால் அசைக்க முடிஞ்சது. அந்த ஒரு விரல வச்சு புதிய மொழியை கண்டுபிடிச்சாரு, புதிய பேசுற வார்த்தையை கண்டுபிடிச்சாரு. மறுபடியும் பல போராட்டங்கள் போராடி பாலம் கட்டுறதுக்கு உரிமை வாங்கி பாலத்தை கட்ட ஆரம்பிச்சாரு. பின்பு உலகமே வியந்து போற அளவுக்கு யாருமே கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உலகத்திலேயே முதல் முறையா மிக பிரமாண்டமான பாலத்தை கட்டி சாதிச்சாரு. இதை படிச்ச உடனே எனக்கு பெரிய நம்பிக்கை பிறந்தது. ஒரு வீரரால் சாதிக்க முடிஞ்சதை என்னால சாதிக்க முடியாதா? அப்பதான் நம்பினேன், இயற்கைக்கு நம்ம விதி அளிக்கக்கூடிய சக்தி இருந்தாலும் நம்முடைய லட்சியம் விழா முயற்சி இருந்தாக்கா விதியை கூட மாத்தி எழுத முடியும்னு நம்பினேன். எனக்குள்ள சபதம் எடுத்துக்கிட்டேன். இனி இந்த உலகத்துல உண்மை யாரும் கஷ்டப்படக்கூடாது, அவங்க கஷ்டத்தையும் வழியும் போக்கணும். நாலு சோத்துக்குள்ளே முடங்கி இருக்கிற ஒவ்வொரு மாற்றத்தினாலையும் வெளி உலகத்துக்கு சாதனைகளாக கொண்டு வரணும். இதுதான் நான் சாதிக்கக்கூடிய லட்சியம். இந்த லட்சியத்தாலையும் நான் கடுமையை போராடி ஜெயிக்கணும். இந்த போராட்டத்தில் என்னோட முழு உடம்பு செயல் எழுந்து போனாலும் முழு முயற்சியோடும் ஒரு இயக்குனர் சாதிக்கணும், சாதிச்சு காட்டணும். எனக்கு நான் சபதம் எடுத்துக்கிட்டேன். என்னுடைய 23வது கதையான முயற்சி திருவினையாக்கும் மாற்றுத்திறனாளியை மையமா வச்சு சாதிக்கக்கூடிய ஒரு கதையை உருவாக்கி வச்சிருந்தேன். இந்த கதையை படமாக்க உலகத்திற்கு நம்பிக்கை கொடுக்கிற வரையான திரைக்கதையை உலகமே வியந்து போற அளவுக்கு உருவாக்க முடிவு பண்ண. இதுக்காக சினிமாவை பத்தி ஒன்று விடாம தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டேன். ஒரு இயக்குனர் கிட்ட கத்துக்க முடியாதத பல இயக்குனர் மூளைகளை ஆராய்ச்சி பண்ண முடிவு பண்ண. உலக சினிமாவிலிருந்து தமிழ் சினிமா வரைக்கும் வெற்றி தோல்வி அடைஞ்ச 1000 படங்களை தேர்ந்தெடுத்தேன். அதுல வர கதை, திரைக்கதை, வசனம் எல்லாத்தையும் ஒண்ணி விடாம பல நோட்டுகள் எழுதி நிரப்பினேன். ராமர் 14 வருஷம் காட்டுக்கு வனவாசம் போன மாதிரி நானே தண்ணீர் உள்ள 5 வருஷம் சீர வச்சுக்கிட்டு படத்துல வரை கதை, திரைக்கதை, வசனம் இப்படி எல்லாத்தையும் எழுதி முடிச்சேன். இது பத்தாதுன்னு எழுதுற எல்லாத்தையும் மெமரி பண்ண ஆரம்பிச்சேன்.
ஆரம்பத்துல இது பைத்தியக்காரத்தனமா தெரிஞ்சாலும் போக போக என்னோட கற்பனை திறன் விஸ்வரூபம் அடைஞ்சது. ஒரு படத்தோட வெற்றி என்ன தோல்வி என்ன எல்லாத்தையும் ஆராய்ச்சியில கண்டறிஞ்சேன். படத்தை பார்த்த ஆடியன்ஸ் என்ன விரும்புறாங்க என்ற ஃபார்முலாவை கண்டறிஞ்சேன். இது மூலியமா என்னோட படத்தை உருவாக்க ஆரம்பிச்சேன். என்னால நம்பவே முடியல. என்னோட கதையில பல அதிசயங்கள் பல சாகசங்கள் நடக்க ஆரம்பிச்சது. என்னோட படத்தை சாதனை படமா உருவாக்க கதை திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் 5 வருஷம் செதுக்கி மிக பிரம்மாண்டமான படமா உருவாகி இருக்கு. இன்னைக்கு என்னோட படமும் யாராலையும் கற்பனை பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு உலக படமா உருவாகி இருக்கு. இது மூலியமா சாதிக்கப்படுற சாதனையை வச்சுதான் என்னோட உண்மையான சாதனையை நிகழ்த்த போறேன். பிறந்த எல்லா மனுஷங்களுக்கும் உதவி செய்யற குணம் இருக்கு. அதை வெளிக்கொண்டு வர இந்த சமுதாயத்துல மனித நேயத்தை உருவாக்க பல குறும்படங்களை உருவாக்கி வச்சிருக்க. அந்த குட்டி குட்டி கதைகள் மூலியமா சமுதாயத்துல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த உலகத்துல மனுஷன பிறந்த எதிர்வினால் நடக்கும் என்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு எல்லோரும் மனசையும் மாத்தி உதவி செய்யற குணத்தை வெளிப்படுத்தும். அவங்களால முடிஞ்ச சிறு உதவி பெரும் உதவியா மாற்றத்தை உண்டாக்கும். இங்க ஒரு குடும்பம் 10 ரூபாய் கொடுத்தாக்களோ 8 கோடி மக்கள் ஒண்ணு சேர்ந்தனா 80 கோடி வரைக்கும் உதவி நீட்ட முடியும். இந்த உலகத்துல கஷ்டப்படுற எல்லா மனிதர்களுக்கும் உதவி செய்ய முடியும். இந்த லட்சியத்தை அடைய நான் மட்டும் காந்தி கத்தர் புத்தர் இவங்க காட்டின பாதையில பயணம் செஞ்சனா இந்த ஜென்மத்தை என்னோட லட்சியத்தை அடைய முடியாது. நம்ம நாட்டுல ஊர் அடைத்தரசா மட்டும் இருந்தா பத்தாது, நம்ம நாடு அடைத்தரசா மாறணும். ஆனா அது முடியாத காரியம். பல பேரோட உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் வெளிக்கொண்டு வந்து அவங்கள உதவி செய்ய வைக்கிறதாம் என்னோட உண்மையான சாதனையை அடைகிறது. என்னோட உண்மையான சாதனை அடைகிறது. இயற்கை கொடுத்த ஊனம் ஒரு சாபத்தை போக்கி இயற்கை சாதிக்க கொடுத்த ஊனம் ஒரு வரம்னு எல்லோரும் நினைக்கிற மாதிரி மாற்றுத்திறனாளி விதியில புதிய மாற்றத்தை உண்டாக்கணும். இது என்னோட 18 வருஷம் முயற்சி மட்டும் இல்ல, 18 வருஷம் தவம். இந்த தவத்தை எப்படியாவது ஒரு இயக்குனர் சாதிச்சு நிறைவேற்றில நினைச்சேன். ஆனா கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட நோய் அதிகமாகி இன்னைக்கு என்னால எழுந்து நடக்க முடியாம ஆயிடுச்சு. நான் சாப்பிடாது, என் லட்சியம் சாப்பிடாது, என் கனவு சாப்பிடாது, என் முயற்சி சாப்பிடாது. எனக்கு இயற்கை உதவி செய்யப்படும், விதி உதவி செய்யப்படும், அது கடவுள் உதவி செய்யப்படும். ஆனா என்னோட தன்னம்பிக்கை விடாமுயற்சி எனக்கு உதவி செய்யாம போகாது. வானத்துல பறக்கிற பறவை போல பறக்கலாம் நினைச்சேன். ஆனா நானே இன்னைக்கு ஒரு மாற்றத்தினுடைய உருவாகிட்டேன். இன்னைக்கு நான் மீன் தொட்டியில வாழ்ற மீனை போல இருக்கேன். மீன் தொட்டியில வாழ்ற மீனுக்கு ஆரையும் தெரியாது, அந்த கடலும் தெரியாது. அந்த மீன் தொட்டி தான் ஆறு கடல் எல்லாமே. அது போலதான் நானும் இன்னைக்கு 4 செவத்துக்குள்ள இருந்தாலும் எனக்குள்ள இருக்கிற கனவுகளை கொஞ்சம் கொஞ்சமா செதுக்கி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய இயக்குனர் உருவாக்கி இருக்கு. இதில் 100ல் ஒருத்தர் 1000ல் ஒருத்தர் கோடியில் ஒருத்தர் தான் சாதிக்கிறாங்க. அந்த 100ல் ஒருத்தர் 1000ல் ஒருத்தர் கோடியில் ஒருத்தரா கண்டிப்பா நான் இருப்பேன். இந்த உலகத்துல கோடிக்கணக்கான பேர் பிறக்கிறாங்க, சாப்பிடுறாங்க. ஆனா அவங்க யாரும் இந்த உலகமும் சமுதாயமும் கண்டுக்கிறது இல்ல, அவங்கள பத்தி யோசிக்கிறது இல்ல. ஏன்னா அவங்களுக்கு கூட எந்த லட்சியமே இல்ல. ஆனா லட்சியத்தோட வாழ்ந்த அமெரிக்காவில் ஆபிரகாம் லிங்கன், ரஷ்யாவில் லெனின், இங்கிலாந்துல ஐசக் நியூட்டன், ஜெர்மனில கார்ல் மார்க்ஸ், சுவிட்சர்லாந்து ரூசோ, கிரேக்க நாட்டுல சாக்ரட்டிஸ், நம்ம இந்தியா பிறந்த காந்தி, இவங்க எல்லாருமே நாட்டுக்காக தங்களை அர்ப்பணிச்சாங்க. இவங்க வாழ்க்கையில் மடுக்கடுக்கான சோதனை துன்பத்தை பார்த்து யாரும் பயந்து ஓடி ஒழியல, தோல்வி எதிர்த்து நின்று போராடி சாதிச்சாங்க. நானும் இவ்வளவு பேரை சாதிக்க முடியாட்டாலும் இவங்க காட்டின பாதையில பயணம் செய்ய முடியும் நினைச்சேன். தோல்வி படிக்கட்டுல கால் வைக்காம வெற்றி படிக்கட்டு அடைய முடியாதுன்ற உண்மையை தெரிஞ்சுக்கிட்டு தோல்வி அதிகம் நேசிக்க ஆரம்பிச்சேன். இந்த பூமியில தண்ணி இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். ஆனா அது தோன்ற உடனே வெளியே வரதில்ல. 30 அடி 60 அடி 60 அடியில 120 அடி 120 அடி தோண்டி தண்ணி வரலன்னா யாரும் அந்த இடத்தை விட்டு போறதில்ல, வேற இடத்துல தோன்றதில்ல. கடுமையா போராடி தண்ணியை வெளியில எடுக்கிற மாதிரி மனுஷனை பிறந்த எல்லார்கிட்ட திறமை இருக்கு. ஆனா அது உடனே வெளிப்படுறதில்ல. பல தோல்விகள் பல போராட்டங்கள் சந்திச்ச பிறகு அது வெளிப்படுது. அது மாதிரி இன்னைக்கு நான் பல தோல்விகள் பல கஷ்டங்கள் பல போராட்டங்கள் சந்திச்சனால எனக்குள்ள இருக்கிற அத்தனை திறமை வெளிப்படுத்த காட்ட வழி அமைஞ்சிருக்கு. இறுதி வரைக்கும் போராடணும், சாதிக்கிற வரைக்கும் போராடணும், சாவர வரைக்கும் போராடணும்.